இல்லத்துக்குள்ளார எந்த விதத்திலும் நல்ல காரியத்துக்கும் சரி மற்ற காரியத்துக்கும் சரி உத்தரவே இல்லாம நிக்குதப்பா. எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குதுன்னு சொல்றேன் இல்லையா? காரியம் நீயும் பல முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, முடியற ஓரத்தில் நின்று போயிருது. இதை நல்லபடியா திசை காமிச்சு எனக்கு நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? அது போக வருமானமும் இன்னைக்கு தடைப்பட்டு நிற்கிறாயே. இல்லத்துக்குள்ளார ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாய் நிற்கிறாயே. இப்படி 4வது இன்னைக்கு சமாளிக்க முடியாம அக்கிடி கட்டு போட்டு நீ நிறுத்தி வச்சிருக்குது. இதுல இருந்து மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? 9ஆம் நாள் இல்ல வந்து சேரனாயா முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். போகிறோம்போ தாயி ஆங்கார கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறாயா இல்லையா? காரியம் நீயும் 1000 முயற்சி பண்ணி பாக்குற, பல விதத்தில் தடுங்களாய் நிக்குது. வர வேண்டிய சூழ்நிலை ஒரு தடுமாறி நிக்குத. இதை நல்லபடியா முடிச்சு இந்த பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறாயா? தடுங்கள் இல்லாத முடிச்சுட்டாருனாயா? போதுமா? இதுல 1000 ஜோதனை வந்தாலும் சரி பார்த்துக்கிறப்ப தாய் தாப்புமா நான் நிக்கிற தைரியமான போதுமா? முத்துமுகம் காமிச்சு முறைய வீட்டு காரியத்தை உத்து போடுறேன். போதுமா? கவுந்தது தாயே ஆளாமரமாட்ட தலைஞ்சத பற்றி இன்னைக்கு அலங்கோலமா நிக்கிறாயா இல்லையா? தாயி இன்னைக்கு இல்லமெல்லாம் தடுமாறி போய் நீ வட்டி அத்தனை சேதாரமாயி இன்னைக்கு தலைக்கு மேல சொம சேர்ந்து சொமையும் இறக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறிய இல்லையா? தாயி அது போக சிலது வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறிய. அதுல இருந்து சிக்கல் இல்லாம அவமானம் இல்லாம மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற இல்லையா? பயப்பட வேண்டாமாயா? நான் இருக்கிற தகுதி மேல ஒரு பெண் தெய்வத்திட்ட முறையா முறை போட்டு கும்பிட்டியா? இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறது திசை மாத்தி கையில ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? வர்ற வாரம் கட்டை உடைக்கிறனாயா? கட்டை உடைச்சுன்ற வட்டிக்கு பால் பார்த்து தர வேண்டியது என் பொறுப்பு. நான் சொன்னது நெசமா பையா? கலங்க வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து நிக்கிறனாயா முட்டி கட்டி நீக்கி போடுறேன், காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு. நீயா 1000 பக்கம் திசை மாதிரி நின்ன திசைக்கு போனாலும் முடிய ரோட்டில் நின்று போயிருது இல்லையா? இதை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன்னு சொன்னேன். புரிஞ்சுதா? உரம் மீட்டு காரியத்துக்கு நேர்கோடு காமிச்சிருப்போம். போதுமா? அடியா தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா இல்லையா? இல்லத்துக்குள்ளார எந்த காரியமும் சேதாரமாய் போச்சே, இன்னைக்கு படுகளும் சாஞ்சி போச்சாயா? வட்டி அத்தனைக்கு இன்னைக்கு திக்கால் கொண்ட ஓடி நிக்குது. இல்லத்துல அத்தனையும் இன்னைக்கு மொட்டங்கி வேடிக்கை பார்க்குது. இதுல இருந்து மீட்டு கொடுத்து காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? தாயி ஒண்ணு கலங்க வேண்டாமாயா? ஆளாமரமாட்ட தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி வேடிக்கை பார்த்துட்டாங்கப்பா. அந்த அலங்கோலப்படுத்தி வேடிக்கை பார்த்ததுனால தான் இந்த காரியமும் கைவிட மாட்டேங்குது. வட்டி அத்தனை இன்னைக்கு திக்கால் கொண்டா ஓடி நிக்குதாயா? ஒண்ணுமே கைவசப்படாது. புரிஞ்சுதா? இல்லத்துல பொருள் இருக்குதாயா? நானே காமிக்கிறதுக்கு தகுதிமான புரிஞ்சுதா? தன்னை போல வந்து எடுத்து நெருப்புல போட்டு ஏறி ஐயோன்னு கேட்குமப்பா. புரிஞ்சுதா? நான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் உங்க காரியம் அத்தனைக்குமே கூட வந்து நிக்கிற இந்த பாலத்துக்கு இருப்ப உனக்கு திசை காமிக்கிறேன். போதுமா? ஐயா ஆளாமரம் அசைஞ்சு போச்சப்பா இல்லையா? இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார எடுத்த காரியம் கை கூடாதப்பா. வருமானம் பத்த மாட்டேங்குதப்பா. ஒண்ணுமே அடங்காதப்பா. வட்டி அத்தனை இன்னைக்கு திக்கால் கொண்ட ஓடி வேடிக்கை பார்க்குதப்பா. அதே மாதிரி ஒரு ஆதாய முறையில இன்னைக்கு அலங்கோலமா நிக்கிறப்பா. அதை நல்லபடியா முடிச்சு கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற ஒரு பெண் தெய்வத்துக்கிட்டையும் சரி ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் முறையா முறை போட்டுட்டு நின்ன அந்த தெய்வம் ஒண்ணு செய்யலன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். அந்த தெய்வத்தை விடாத கும்பிடு. இது காரணம் வேற. அந்த காரணத்தை உடைச்சு உங்க காரியத்தை மீட்டு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. இந்த பாலத்துக்கு இருப்ப கோட்டையில கொடி நாட்டி கொடுத்தாரு. போதுமா? முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்றேன். போகிறேன். மாற்றத்தை கொடுத்துருக்க
கொடுத்துருக்கனாயா, தொழில் ரீதியாகவும் இன்னைக்கு மாற்றத்தை கொடுத்துருக்கனாயா, காரியத்தை முடிச்சு கொடுக்குற நேரம் வந்துருக்கு. புரிஞ்சுதா? ஒண்ணு கலக்க வேண்டாம். நீ ரொம்ப நாளா ஒண்ணு கேட்டுக்கிட்டே நிக்கிற, அந்த காரியம் நல்லபடியா முடியும் உன்னை நம்பித்தான் வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி 3 நாளுக்கு அப்புறம் முயற்சி பண்ணேன். முத்தா முடிச்சு இதே பட்டியல நிறக்க வச்சுட்டு இருக்கான். சொல்றது புரிஞ்சு கோபம். தாயே, சொத்து கை மாறி போச்சு. அதே மாதிரி இன்னைக்கு ஏமாந்த போல பொழைச்சிட்டு, அதே மாதிரி இன்னைக்கு கோர்ட்டு கச்சேரி வில்லங்கம் இருக்குது. இன்னைக்கு தெசை விட்டு தெசை மாதிரி நிக்குது. இதுக்கெல்லாம் என்ன பண்றது தெரியாது முடிச்சுட்டு நிக்கிறியாயா. கடக்கூர்ல இன்னைக்கு உங்க மங்கிய என்ன ஏமாந்த போல பொழைச்சிருச்சுன்னு சொல்றேன் இல்லையா? உன்னை பயப்பட வேண்டாமாயா. கோர்ட்டு கச்சேரி வில்லங்கத்துக்கு விட கொடுத்து இந்த காரியத்தை மீட்டு கொடுத்துறனாயா. சொத்துக்கு உத்தரவு கேட்டு நிக்கிற. ஆனா மலையத்தோடு எலி பிடிக்கணும். புரியுதா? பிடிச்சே கொல்லம் போ. கவலைப்படாத. ஆலயம் கட்டுறதுக்கு உத்தரவு கொடுக்கறனாயா. கூடவே வந்து நிக்கிற. நடத்து பார்க்கலாம். தாயி நடையா நடந்து நடவரம் கேட்டுட்டு நிக்குது. தவளை பண்ணிட்டே இருக்கிறேன் நானு. தாயி எப்படி என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தானே தெரியும். அவசரப்பட்டு பண்ணிட்டா இத்தனாயிரம் பேருக்கு காரியம் நடத்துறேன் உடல்லையா. இதை நடத்திட்டா சின்ன பண்ணப்பட்டு போயிருந்தா நான் தான் தவணை பண்ணிட்டு இருக்கிறேன். தாயி என் பொறுப்புல விட்டுரு. அதுல எந்த விதத்திலையும் சேதாரம் இல்லாம நீ நினைச்சபடியே மனம் முடிச்சு அந்த காரியத்தை மீட்டு கொடுத்தாங்க. போதுமா தாயி? என் திருநாள் நான் எப்படி சந்தோஷமா நிக்கிறனோ அதே மாதிரி நீயும் நிற்க. இது சத்தியமா. கவலைப்படாத. நீ யாரும் இல்லை நினைச்சுட்டு அதை பாது கருப்ப தூண்டி போட்டு நிற்கப்படி. போதுமா? போ வரம்போ. தாயி இன்னும் கை நழுவுத. கை நழுவுதாயா உசாரு. புரிஞ்சுதா? இல்லத்துக்குள்ளார ஒரு கூட வரமாட்டேங்குதாயா. நோவு நோடி இந்த மாதிரி தடுமாறி நிக்குது. மந்தியும் கை கடக்க மாட்டேங்குது. பக்காளிகளும் நீ குரு பண்ணிட்டு நிக்கிறாங்க. இதுக்கு என்ன பண்றது ஏது கூட தெரியாது. இருக்குது கை நழுவுதுன்னு சொல்ற உசாராரு. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறனாயா. என்னை நம்பி வந்து நில்லு. சில இடம் கூட நடந்து போச்சு. ஏமாந்த போல பொழைக்காத. உசார போல வர்ற வாரத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்தனாயா. அந்த சிக்கல் இல்லாத காப்பாத்து பண்ணணும். தங்கம் சின்ன தங்கத்துக்கு அரமனைக்கு தொழில் முறைக்கு நான் முதலே சொல்லிட்டேன். இருக்கிற இடத்துலயே அள்ளிப்படியாந்து போடலாம். போதுமா? வேற என்ன வேணும்? நான் தான் முதலே கொடுத்துட்டேனாயா. இப்ப கொடுக்கல, முதலே கொடுத்துட்டேன். புரிஞ்சுதா? அதனால ஒண்ணு கலங்க வேண்டாம். இருக்கிற இடத்துலயே உன்ற தங்கமும் கைவிட்டு போகாது. உன்ற தங்கத்தை நீயே பார்த்துக்கிட்டு அவனும் உன்னை பார்த்துக்குவா. கலங்க வேண்டாம். தொழில் முறையில் அப்படியே முடிச்சு போதுமா? சொத்து புட்டு போட்டு இப்போ வந்து சொத்தை வாங்கிக்கொடுன்னு கேட்டு நிக்கிற. பூமியை முதல் வித்து பண்ணலாம். வித்தலாமா? அள்ளிப்படியாந்து போடலாம். தொழில் முறைக்கு நீ மாற்றத்தை தரேன். புரிஞ்சுதா? தொழில் முறைக்கு மாற்ற தந்துடுறேன். அதே மாதிரி இந்த பூமி விற்பனைக்கும் கூட வந்து நிக்கிறனாயா. வானா நீ விற்கணும்னு சொல்ற. பொண்ணா அங்கேயே கூட்ட கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ற. அதுதான் உத்தமமா எனக்கு தெரியுது. புரியுதா? ஆனா நீ தான் சொன்ன கேட்க மாட்டிய. நீ தான் சொன்ன கேட்க மாட்டேன். அங்க இப்படியில போய் நாம சிக்கிறதா அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற. தீர்ப்பு நான் இருக்கிறேன். புரிஞ்சுதா? நல்ல தீர்ப்பு நீ நினைச்சபடியே வந்தவன். போதுமா? தாயே உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கணும் இல்லையா? போர்க்கலாம் ஈட்டி கீட்டி வாயுது இல்லையா தாயே? சில சிக்கல் மரபெல்லாம் பேசுறனாயா பெரிய சொல்லல. இது நல்லபடியா தீர்ப்பு கொடுத்து வாழ வச்சு கொடுத்து எங்க நடையாத்தான் நடந்துட்டு இருக்கிறேன். உண்டா இல்லையா? நட மாத்தி கொடுத்துருக்கனாயா. சில மாற்றத்தை கொடுத்துருக்கிறேன். ஒண்ணு கலங்க வேண்டாம். நீ நினைச்சபடியே முடிச்சு தர்ற. இந்த அம்மாவாசைக்குள்ள சாட்சி தேசி தறிவாராயா. போகலாம். மொண்டிக்கட்டு நீ கொடுன்னு வந்து கேட்டு நடையா நடந்து நடவரம் கேட்டுட்டு நிக்கிறியாயா. படிப்படியா மீட்டு போடலாமாயா. என்ற தங்கத்தை போய் பாரு. கூடவே வந்து நின்று அதுக்கு ஒரு முறை சொல்லுவானாயா. அந்த முறை பிரகாரம் செஞ்சுட்டு அப்படின்ட்டா உன்ற கோட்டையில இது நோவு இல்லையாயா. இது மொண்டிக்கட்டுதாயி. இந்த மொண்டிக்கட்டை விளக்கோன்னு என்ன மயான காலி மண்டிட்டு நிக்கிறப்போ முதலே உனக்கு விட கொடுத்துருக்கனாயா. ஒண்ணு கலங்க வேண்டாம். முதலே கேட்டனா
ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பொண்ணாளுக்கு. சரி பரவாயில்ல, என்னை நம்பி வந்துட்டீங்க தாயே, நல்ல உத்தரவு போட்டு உன்ற காரியத்தை முடிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. நீயும் எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்து அத்தனையும் தவணையாவே நிக்குது. நல்ல காரியத்துக்கு சரி, நீ கேட்க வந்தது நல்ல காரியம். உள்ளம் இல்லத்துக்குள்ளாரே நிம்மதி இல்லையா இல்லையா தாயி? நல்லபடியா முடிச்சு, இது சில குறைகள் இருக்குதாயா, அந்த குறையை நீக்கி பேர் வாங்கி கொடுத்துட்றேன். 11 நாள்ல மாற்றம். இந்தாதாயி இதை தனியா இல்லத்துல முன்னாடி 100 ரூபாய்க்கு போறத 150 ரூபாய்க்கு போகணும்னு சொல்லி என்கிட்ட மண்டிட்டு நிக்கிறான்டா. புரிஞ்சுதா? நல்ல விலை கொடுத்து வா வித்து கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அவ்வளவு விலைக்கு போகாது, கொஞ்சம் கம்மியா தான் போகும். கை மாத்து இல்லைன்னு நட்டமாக்கி போகும். புரிஞ்சுதா? நீ நினைக்கிற விலைக்கு கூட வரமாட்டேனப்பா. வராது, வராதத வரவைன்னு எப்படிறா? புரிஞ்சுதா? மாத்தி போடு. இல்ல அப்படின்னா உன்ன நட்டம் வந்து சேர்ந்துரு. ஆனா ஆதாயத்தை வாங்கிட்டு மாத்து. புரிஞ்சுதா? அதெல்லாம் உஷாராத்தான் நிற்பேன். ஒண்ணு கலங்க வேண்டாம். மறுபடியும் தொழிலுக்கு உத்தரவு போறனப்போ நடத்து, அள்ளி கொட்டி போடலாம். அதெல்லாம் எந்த சிக்கலும் வராது, பயந்துட்டு நிற்காது. போதுமா? முதலையும் காப்பாத்தி போடுறேன், சொத்தையும் காப்பாத்தி தந்த. போதுமா? போவாங்க நோவு நொடி மேல மாட்டேங்குதா? இது மந்திரமோ மாயமோ எல்லாம் கிடையாது. இது உடம்பு ரீதியா வந்ததுதான். கவலைப்பட வேண்டாம். இதை நல்லது பண்ணி போடலாம். மருத்துவத்தை பாரு. புரிஞ்சுதான்? இந்தா ஒரு டேஸ்ட் அறிவாத்து ஒன்னு அறுத்து ரசமோடு குடிச்சு போடு.